ஷே பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு உலக நாடு. நான் ஜாதி கொடுக்கல அப்படின்ட்டார். கடவுளே சொல்லிட்டார். ஈஸ்வரன் பரமசிவன் என் ஈசன். நீதிமன்ற கோர்ட்டில் எல்லா ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கேட்டுக்கப்பா. கீழே வழக்கறிஞர் நீ கேள் புரியுதா? கீழே மானிட பிறவி விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் கொடுத்தோம்னு சொல்லிட்டார் ஐயா. நான் ஜாதியாக நான் கொடுக்கல அப்படின்ட்டார். எல்லாம் ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாமே ஒரே உயிர். ஏன்னா 7 ஜென்மத்துக்கு முன்னாடி சத்திய வாக்கு. நாங்கள் ஜாதியாக பூமியை டாராக அடிப்போம். பூமியை நாங்கள் இவ்வளோ அசிங்கம் பண்ணி வைப்போம். ஜாதியாக நாங்கள் எல்லாமே அனைத்தும் ஆண்டு நாங்கள் பூமியை பாழாக்கி வச்சிருப்போம். சட்டப்படியாக நீதி அரசராக நீ உட்கார்ந்து பிடிக்க முடியுமா அப்படின்னு சத்திய வாக்கு முடிஞ்சு போச்சு. நீதி அரசர் கணக்கு இட்டார். உலக நாடு பிடிச்சி தூக்குவார். தாய் இந்தியா நாடு முழுவதும் தூக்கி தப்பு செஞ்ச கணக்கு பிடிப்பார். இவன் ஜாதியாக வச்சதை பிடிப்பார். ஏடா ஜாதி ஏற்கனவே நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடுது. இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி இதுக்குள்ள ஜாதி அதுக்குள்ள ஜாதி பூரா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடுது. அப்போ படைக்கிறது ஒரே உயிர். அப்போ கணக்கு உள்ள பதிவு ஐயா கைலாசத்தில் கோர்ட்டில் பதிவு பண்ணிட்டார். ஒரே உயிர் முக்கால் சதியம். ஆடு மாடு கோழி பறவைகள் இந்த விலங்கு, ஏன்னா மானிட பிறப்பு விலங்கு மாதிரி இருக்கான். அப்போ இந்த விலங்கு மாதிரி இருக்கான இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. உயிர் பலியை பூரா சாப்பிடுதான் ஆணும் பெண்ணும். அப்போ இந்த விலங்கு இப்போ மானிட பிறவிக்கு விலங்குகளாக வச்சுட்டார் பேர். விலங்கு ஆடு மாடு கோழி பறவைகளை திங்கா. அப்போ அந்த விலங்கு பேர் மானிட பிறவிக்கு வச்சுட்டார். இவன் விலங்கு மாதிரி தானே சாப்பிடுதான். அரசியல்வாதி பல கோடி அனைத்தும் எல்லாரும் இந்த விலங்கு மாதிரி சாப்பிடுதான். ஐயாவே கணக்கு போட்டார். சாதிங்கிறது கணக்கு நீதிமன்றத்திலிருந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டை தூக்கி ஒழிச்சு அடி ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுப்பார். முக்கால் சதியம்.